போயா பைக்கே பார்த்துட்டு போயா போயாண்ணா பைக்கே பார்த்துட்டு அங்க போய் உட்காரு போயா. இவன் தான்யா வண்டி இடிச்சதும் இல்லாம ராங்கா பேசி இவங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தான். சார் வந்திருக்கான். சார் என்னடா ஓவர் ஸ்பீட்ல வண்டி ஓட்டி எதுல வந்து பைக் மேல அடிச்சிருக்க? தப்பு உன் மேல தானே? இல்லை சார், நான் அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் சார். அந்த டென்ஷனில் தெரியாமல் நான் இப்போ நீ எங்க போன எங்க வந்த நான் கேட்டேன். இடிச்சது நீ தானே? சொல்லு, உண்மை சொல்லு. ஆமாம் சார். ஆள் மேல விட்டதும் இல்லாம கேட்ட பிரச்சனை வேற பண்ணியாம எலும்ப உடைச்சிருவேன். யாருக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? சார் இல்லை சார், நான் எந்த பிரச்சனையும் பண்ணல சார். இவர் தான் சார் தேவையில்லாமல் வாய்மடு எதிர்த்து வேற பேசுறியா? நீ யார் மேல மோதிருக்க தெரியுமா? இவரோட அண்ணா மக மேல. ஒழுங்கு மரியாதையா வண்டிக்கு என்ன செலவா இருக்கோ அதை செட்டில் பண்ணிட்டு போற வழியை பாரு. இல்ல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுவேன். சார் அந்த வண்டிக்கு எவ்வளவு செலவாதோ அதை நான் செட்டில் பண்ணிடுறேன் சார். அப்புறம் என்னையா அதான் செட்டில் பண்றேன்னு சொல்றான்ல, பணத்தை வாங்கிட்டு வெளியே அனுப்பிடு. சார் இப்போ என்கிட்ட பணம் இல்லை சார். ஏய் என்ன விளையாடுறியா? இப்பதான் செட்டில் பண்றேன்னு சொன்ன. இல்லை சார், இப்போ நான் பணம் எடுத்துட்டு வரல சார். நீங்க என்ன வீட்டுக்கு அமிச்சிங்கன்னா நான் போய் பணத்தை கொண்டு வந்துடுவேன் சார். சார் ப்ளீஸ் சார், நான் உடனடியாக வீட்டுக்கு போய் ஆகணும் சார். எனக்கு வீட்டில் பெரிய ப்ராப்ளம் சார். என்ன அமிச்சிங்கன்னா நான் ஒரு 10 நிமிஷம் தான் சார், போயிட்டு உடனே திரும்பி வந்துடுவேன் சார். டேய் வீட்டில் எல்லாருக்கும் தானே பிரச்சனை இருக்கு. அதை சொல்லி இங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். தயவு செஞ்சு நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். இப்போ மட்டும் நான் வீட்டுக்கு போகலாம், அங்கே ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும் சார். கொஞ்சம் போக விடுங்க சார் ப்ளீஸ் சார். டேய் என்ன திமிரா? யூனிஃபார்ம் போட்டு உன்னை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறவன் பைத்தியக்காரன். நீ ஒருத்தன் தான் புத்திசாலி நினைப்பா? இடிச்சதுக்கு பணம் செட்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க, வீட்டுக்கு போறேன் துள்ளிக்கிட்டு இருக்க. அப்படி என்னதான்டா பிரச்சனைங்க? அது வந்து சார் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை சார். ஃபீவர்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார். அதான் சார் நான் அவசரமாக போயிட்டு இருந்தேன் சார். ஹை ஃபீவர் சொல்கிறாங்க சார். அதான் சார் ரொம்ப டென்ஷனாக இருக்குது சார். ப்ளீஸ் சார், நீங்கள் அமிச்சிங்கன்னா நான் போய் அவங்கள டாக்டர்கிட்ட கட்டிட்டு உடனே திருப்பி வந்துடுவேன் சார். என்ன நம்புங்க சார். சரிடா, உன் பிரச்சனை உனக்கு. ஆனா நீ திரும்ப வருவாங்கிறதுக்கு என்ன கேரண்டி? இல்லை சார், நான் கண்டிப்பாக வந்துடுவேன் சார். சரி வா, உன் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போ. எஸ்கேப் ஆகலாம்னு நினைச்ச எலும்பு எண்ணிடுவேன், ஜாக்கிரதை. இல்லை சார், நான் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் கிளியரா எழுது. சபி நீ ஒன்றும் கவலைப்படாத. சரிங்க சார். அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திரும்பி வரேன்னு சொல்லியிருக்கான். நீ வண்டி ஒரு மெக்கானிக் கிட்ட காட்டி என்ன செலவாகுதுன்னு மட்டும் பாரு. இவன் வந்து செட்டில் பண்ணிடுவான். சரிங்க சார், தேங்க்ஸ் சார். கட்டுமா சார்? நான் அனுப்பிட்டு வந்துடுறேன் ஐயா. இதில் அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் எழுதிருக்கேன் சார். அதெல்லாம் இருக்கட்டும், போய் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வர பாரு. வரும்போது பணத்தோட வரணும். சரி சார், நான் வரேன் சார். தமிழரசு. டேய் நில்றா. டேய் இங்க வா. என்ன சார்? டேய் உன்னதாண்டா, வாங்க. உன் பேர் என்ன? தமிழரசா? ஆமாம் சார். யோ டேபிள் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, எடுத்துட்டு வா. தருமன் ஏழுமலை தமிழரசு. டேய் உனக்கு தருமனை தெரியுமாடா? தெரியும் சார். எது கேட்குறீங்க? 60 அடி கட் அவுட் வச்சு அவனுக்கு பெருசா விழா எடுக்க போறோம். நான் உன்னை ஊரு பூரா சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா என் ஸ்டேஷனுக்கு வந்து என் முன்னாடியே நின்று பேசிட்டு எனக்கே தண்ணி காட்டிட்டு போற. என்ன தெனாவட்டு உனக்கு? ஏய் சொல்டா, உன் கூட்டாளி தர்ம ஏழுமலை இப்ப எங்க இருக்காங்க? சார் எனக்கு தெரியாது சார். தர்மன் பார்த்து 2 நாள் ஆச்சு சார். ஏன் பிறந்ததுல இருந்தே பார்த்தது இல்லைன்னு சொல்ல, அதையும் நாங்க நம்புறோம். ஒழுங்கு மரியாதையா தர்மனும் அவன் கூட்டாளி எங்க இருக்காங்கன்னு சொல்லிடு, இல்ல அடி வாங்கியே செத்துருவேன். சார் இல்ல சார், அவர் எனக்கு எங்க இருக்காருன்னு தெரியாது சார். அவருக்கு ஃபோன் கூட பண்ணி பார்த்தேன் சார், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். ஏய் போலீஸ் கிட்டயே பொய்யா? தர்மனும் அவன் கூட்டாளிகளும் எங்க இருக்காங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். இல்ல சார், எனக்கு தெரியாது சார். வேணாண்டா, அடிச்சு கேட்கறதுக்கு முன்னாடி நீயே சொல்லிடு. சார் சத்தியமா சொல்றேன் சார், எனக்கு தெரியாது சார். என்ன நம்புங்க சார் ப்ளீஸ் சார். தர்மம் உன் அண்ணன்,
நீ அவனை காட்டி கொடுக்க மாட்ட. சகோதர பாசம் தடுக்குது. தர்மம் எங்க இருக்கான்னு நான் சொல்லட்டா? இப்ப அவன் உன் வீட்டுல தான்டா இருக்கான். சார் ஆமாடா. கொஞ்சம் முன்னாடி நீ உன் ஒய்ஃபுக்கு ஐ ஃபீவர் அப்படி இப்படின்னு பீலா விட்டிய, அதெல்லாம் போய். நீ இப்ப யார பார்க்க போயிட்டு இருக்க தெரியுமா? தருமனை. அவன் இப்ப உன் வீட்டுல தான் ஒளிஞ்சிருக்கான். யோ கான்ஸ்டபிள் சார், இந்த அட்ரஸ்ல தான் தர்மம் இருக்கான். அவன் அங்க இருந்தானா அடிச்சு எடுத்துட்டு வாங்க. சார் சார் அவர் என் வீட்ல இல்ல சார். அப்ப வேற எங்க இருக்கான் சொல்லு. டேய் யார் எந்த நேரத்துல கதவு தட்டுறது? யாரா இருக்கும்? தமிழா தான் இருக்கும். டேய் போய் திரடா. அண்ணா அவன் நினைச்சா இங்க வரான், நினைச்சா போறான். மாமியார் வீடு மாதிரி ஏதாவது பிரச்சனையை கொண்டு வர போறான் பாருங்க. ஆனா பசங்க கிட்ட இருந்து போன போன் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்களே. தம்பி 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 வண்டி நிப்பாட்டுங்க. என்னாச்சுன்னா தம்பிங்களை போலீஸ் வளைச்சிட்டாங்க. அப்போ தர்மம் எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியாது? சார் சத்தியமா தெரியாது சார். அண்ணனை பார்த்து 4-5 நாள் ஆச்சு சார். அண்ணன் வெளியூர் போயிருக்காரு நினைக்கிறேன் சார். சொல்றேன். டேய் நாங்க எல்லாத்தையும் விசாரிச்சு தான்டா வந்திருக்கோம். தமிழ் அரசனும் உங்க ஆள் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். தெரியுடா. தர்ம நேத்து நைட் இங்க தான் தங்கி இருந்திருக்கான். இப்ப எங்க போயிருக்கான்? உண்மையை சொல்லு. ஐயா இவனை இங்க வச்சு விசாரிச்சா உண்மையை சொல்ல மாட்டானுங்க. ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரிப்போய்யா. அடிக்கிற அடியில உண்மையை சொல்லிடுவானுங்க ஐயா. தர்மம் எங்க இருந்தாலும் சரி, அவனை இன்னும் 1/2 மணி நேரத்துல அரெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன்டா. யோ எல்லாரும் ஜீப்ல நடடா. இப்ப என்னடே பண்றது? படிச்சவன் பண்பாடோட நடந்துக்குவான்னு பார்த்தா இப்படி காட்டி கொடுத்துட்டானே. யாருன்னா? நம்ம கூட்டத்திலே படிச்சவன் அவன் ஒருத்தன் தான்டா. அந்த தமிழரசு தான். அவன்கிட்ட வெளியே போகாதடா பிரச்சனை ஆயிரும்னு சொன்னேன். என் பேச்சை எங்க கேட்டான்? இப்ப பாருங்க போலீஸ்ல போய் மாட்டிக்கிட்டான். வெளியே போனவன் நைட்டே திரும்ப வந்துட்டானே. அதான்ப்பா எனக்கும் புரியல. திரும்பவும் வெளியில போயிருக்கிறான். ஏன் போனா எப்படி மாட்டிக்கிட்டான்? அவனால மொத்த தம்பிகளும் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. அத்தா மகமாயி இப்படி அலைய விடுறியா தாயி? மினிஸ்டர் பார்க்கலாம் போனா அவர் வேற ஊர்ல இல்ல. போலீஸ் பார்த்தா நம்மளை பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவான். இப்ப என்ன பண்றது? அண்ணே நீங்களே இப்படி பயந்தா? நான் ஒன்னும் எனக்காக பயப்படல. நான் உள்ள போயிட்டா உங்களெல்லாம் யார் காப்பாத்துறது? அதுக்காகத்தான் நான் பயப்படுறேன். எல்லாம் அந்த புவனவால தான். தம்பி 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 அந்த புவனாவுக்கு ஒரு பையன் இருக்கான்ல? ஆமாண்ணே நம்ம தமிழரசோட ஃப்ரெண்டு தான். ஆத்தா வழி காட்டிட்டா. நம்ம தம்பிங்க தமிழால தான் உள்ள போனாங்க. அவன் பேரை சொல்லி அவங்கள வெளியில எடுக்கிறேன். தூக்குறேன்டா. அந்த புவனோட பையனை தூக்குறோம். அவனை பணைய வச்சு இன்னும் 1/2 மணி நேரத்துல நம்ம தம்பிங்களை வெளியே கொண்டு வரோம். என்கிட்ட விளையாடுறாள் அந்த புவனா. நானும் அவளா காட்டுறேன். எடா வண்டியா விடுறாவா வீட்டுக்கு. கடவுளை நீ நேர்ல பாத்திருக்கியாடா? இல்லண்ணே கோயில்ல போய் கும்பிடுறதோட சரி. நம்ம எல்லாரையும் காப்பாத்த போற கடவுள் இந்த நம்பர்ல தான் இருக்கிறாரு. நான் போன் போட்டு தரேன். இந்தா பேசு. ஹலோ ஹலோ பிரபாகர் சாரா? யா பிரபாகர் தான் பேசுகிறேன். சார் என் பேர் செழியன், தமிழரசோட ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக நான் ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிகிட்டு இருக்கேன். உங்களை காண்டாக்ட் பண்ணா. ஹலோ யா சொல்லுங்கள் சார், கேட்டுட்டு தான் இருக்கேன். உங்களை காண்டாக்ட் பண்ணா நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தமிழ் சொன்னார். பிரச்சனையை சால்வ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. தமிழ் சொல்லியிருக்காருல, என்ன பிரச்சனை சொல்லுங்கள், சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஃபோனில் வேண்டாம் சார், நம்ம நேரில் மீட் பண்ண முடியுமா ப்ளீஸ்? ஓ எஸ் தாராளமா. சார் உங்கள் அட்ரஸ் சொன்னீங்கன்னா. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன், ஆனால் வீட்டை கண்டுபிடிக்க முடியல. இப்போ எந்த இடத்துல நிற்கிறீங்க நீங்கள்? சார் உங்கள் தெருவில்
2 வேப்ப மரம் இருக்கு. அப்படியே ரைட்ல ஒரு பில்டிங் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க சார். அது கீழே தான் சார் நிற்கிறேன். நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் 7th கிராஸில் தான் நிற்கிறீங்க. இல்லை சார், 11th கிராஸ். ஹலோ பாஸ், நாங்கள் இருக்கிறது 7th கிராஸ், டோர் நம்பர் 52. 62வா? நோ 5252. சரி ஓகே, நீங்கள் ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? நோ ப்ராப்ளம் சார், 2 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், வந்துடுறேன். அண்ணே வந்துட்டு இருக்கானே. கண்கண்ட தெய்வம் காருக்கு வந்துகிட்டு இருக்கு. நான் காருக்குள்ள உட்காந்துக்கிறேன். நீ என்ன பண்ற? கார் கதவை திறந்து வச்சுக்கிட்டு பக்கத்திலே நின்றுக்கிட்டு இருக்கிற. அவன் வந்ததும் அலோன்னு கையை கொடுப்பான். நீயும் கையை கொடுத்துட்டு கோழி அமுக்கிற மாதிரி இப்படி அமுக்கி காருக்குள்ள தள்ளிடணும். என்ன புரிஞ்சுதா? புரியுதுண்ணே. சரி சரி, அவன் வந்துடுவான். வா வா, ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன? சரிண்ணே. ஹலோ பாஸ், நான் தான். நான் தான் பிரபாகர். என்ன ப்ராப்ளம் சார், சொல்லுங்க. நான் செழியன். உங்களை பத்தி தமிழ் நிறைய சொல்லியிருக்காரு. வண்டி எடு. கையெடுங்க, வலிக்குது. தம்பி, கழுத்துல கத்திய வைங்க. தம்பி, கத்தி வச்சிருக்கிறவன் கேள்வி கேட்பான், கழுத்து வச்சிருக்கிறவன் பதில் சொல்லுவான். என்ன? எங்க உங்க அப்பா ஃபோன் நம்பரை சொல்லு. ஹலோ சார், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? கத்தி கட்டுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தம்பி, பார்த்தா படிச்சவங்க மாதிரி தெரியுது. கடத்திட்டு வந்திருக்கோம், இது கூட தெரியாம அப்பாவியா கேள்வி கேட்கறீங்களே. கடத்திட்டு வந்திருக்கீங்களா? எதுக்கு சார்? தெய்வமே, இப்படி ஒரு அப்ராணிக்கா கோடி கோடியா சொத்து சேர்த்து சண்டை போடுறாங்க. காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம், சொத்து போயிரும். தம்பி, தெய்வத்தோட பாக்கெட்ல போன் இருக்கு, எடு. தம்பி, அதை வாங்கி அப்பாவுக்கு ஒரு போனை போடு. ஏய், அண்ணா சொல்றல, போன் பண்றா. பிரபா, சொல்லு பிரபா. வாழ்க பாரதம். ஹலோ 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 தர்மன், உன் கையில இருக்கிறது என் சன்னோட போன். அது எப்படி உன் கையில வந்தது? வைத்தரையா, முதல்ல போன் பண்ணது நானு. அப்ப நான் தானே முதல்ல பேசணும். உங்க பையன் பிரபாகர் இருக்காருல்ல, அவரை நாங்க ஆளாக்கா தூக்கிட்டு வந்துட்டோம். அதாவது கார்ல வச்சு கடத்திட்டோம். கடத்திட்டீங்களா? வேணாம் தர்மன், உங்களுக்கு அவனை ஒண்ணும் பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் இன்னும் தரேன். ஏனுங்க போனை கொடுங்க. ஹலோ ஹலோ அம்மணி, how are you? I'm fine. யோ, என்னையா வேணும் உனக்கு? அதிகம் இல்ல அம்மணி, சின்னதா ஒரு உதவி செய்யணும். நீங்க என்ன பண்றீங்க? நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் தர்மங்கிற நல்லவர் மேல தெரியாதனமா பொய் கேஸ போட்டுட்டோம், அதை திருப்பி கொடுத்துருங்கன்னு மன்னிப்பு கேட்டு கேஸ வாபஸ் வாங்கிருங்க. வாபஸ் வாங்குறதா? அதுக்கு இடமே இல்ல. அம்மணி, நீங்க விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். தம்பி, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்கண்ணே. வேகமா போற கார்ல இருந்து தவறி கீழே விழுந்தா என்ன ஆகும்? கீழே விழுந்தா செத்து போயிடுவோம். கேட்டீங்களா அம்மணி? உயிர் போயிருமா? உங்க மாவன் என் கார்ல தான் இப்ப இருக்கான். கார் போறது 140 கிலோமீட்டர் வேகத்துல. நீங்க மட்டும் கேஸா வாபஸ் வாங்கலன்னு வைங்க, ஓடுற கார்ல இருந்து உங்க பையனை தள்ளி விட்டுருவோம். யோ, தயவு செஞ்சு என் பையனை ஒண்ணும் பண்ணிடாதீயா. என்ன மணி, கேஸ வாபஸ் வாங்க போறீங்களா? இல்ல 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 இல்ல, எதுவும் செஞ்சிடாத. நான் கேஸ வாபஸ் வாங்கிடுறேன். வாங்குறேன்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி? இப்ப நான் ஈசிஆர் ரோடுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறேன். அங்க போய் சேர்றதுக்குள்ள நீங்க கேஸ வாபஸ் வாங்கணும்.
டிலே பண்ணாதீங்க. உங்க மகனுக்கு எமன் ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கான். ஐயோ அதான் கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அப்புறம் என்ன? சொல்லாதீங்க, உடனே செய்யுங்க. நான் ஈசிஆர் ரோட்டுக்கு போறேன், நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. ஜெயிக்க போறது நீங்களா யமனா? போட்டி ஆரம்பமாயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. தம்பி, அப்பா அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க. மம்மி யார் மம்மி இவங்க? என்னது கடத்துறாங்க? பிரபு அடிக்கிறாங்க. போயிட்டு வரேன்னு சொல்ல சொன்னா புலன் விசாரணை நடத்துற. டிலே பண்ணா உன் இருக்குதாண்டா ஆபத்து. அம்மணி, எனக்கும் சரி உன் மவனுக்கும் சரி இது வாழ்வா சாவா போராட்டம். கேஸ வாபஸ் வாங்கினா உன் மவனும் பொழப்பான், நானும் பொழப்பேன். அதனால என் மேலையும் என் தம்பிங்க மேலையும் கொடுத்த கேஸ உடனே வாபஸ் வாங்கு. வாங்கினதும் எனக்கு போன் பண்ணி அந்த நல்ல செய்தியை சொல்லு. சொன்னா உன் மகன் பொழப்பான். வாழ்க பாரதம். டேய், உருட்டி விடுறதுக்கு வசதியா இவனை உருண்டையா கெட்டுங்கடா. கொஞ்சம் சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷன் வண்டி ஓட்டுங்க, சீக்கிரம்.